டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து தேங்காவின் நன்மைகள், தேங்காய்னால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, என்னென்ன நோய்கள் சரியாகுது, அது சாப்பிட்டா எவ்வளோ நல்ல பலன் கிடைக்குதுன்றதை நம்ம பேசுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்போது அபிஷேகம் பண்ணுறதுக்காக தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அவங்க உடச்சி கொடுப்பாங்க. அந்த தேங்காய் கொஞ்சம் வெளியே வந்து நம்ம உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவோம் பச்சையாக. அது வந்து அப்போ டிஃபன் கூட சாப்பிட மாட்டோம். வெறும் வயிற்றுல தான் கோயிலுக்கு போவோம். இதை வந்து பழக்கமாகவே வழக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இதுக்காக நம்ம இப்படி சாப்பிடணுன்றதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். உடம்பு அசதி இருக்காது. வயிறு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வயிற்றில் உள்ள புண்ணு இருக்குது, அது இருக்குது, எனக்கு அல்சர் இருக்குது, ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறவங்களுக்கு கூட தேங்காய் சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, தேங்காவில் ஆயில் இருக்குது, எண்ணெய் சத்து இருக்குது. உங்களுக்கு முடி நல்லா வளரும், கண் நல்லா தெரியும். தேங்காய் எண்ணெயில் குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு. இளநீ குடிக்கிறோம்ல, தேங்காயிலேருந்து தானே அது, அந்த இது இளநீலேருந்து தானே தேங்காய் வருது. அந்த தண்ணியை குடிக்கணும். உடம்பு சூடாயிடுச்சுன்னா போய் இளநீ குடிச்சிட்டு வரோம். இது மாதிரி தேங்காய் வந்து நமக்கு ஒரு தேங்காய் இல்லாமல் சமையலும் கிடையாது. ஒரு வெஜிடபிள் செஞ்சிடும், பொரியல் பண்ணாலும் தேங்காய் துருவி போடுறோம், குழம்பு வைக்கணுன்னாலும் தேங்காய் வேணும். இந்த தேங்காய் வந்து நன்மைகள் வந்து வயிறு பிரச்சனையிலிருந்து, கால் பிரச்சனையிலேருந்து, மூட்டு வலியிலேருந்து, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். அடித்து சொல்கிறேன், என்ன வியாதி இருந்தாலும், மூட்டு வலிங்கிறோம், ஃபைல்ஸுன்றோம், எல்லாத்துக்குமே தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய பலன் நல்லா நம்ம வந்து அனுபவிக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு காலையில் அரை முடி சாப்பிட்லேன்னா நீ நைட்டாச்சும் சும்மாவாச்சும் சில்லு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. அது கூட வாழைப்பழம், சுகர் இல்லாதவங்க வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடும்போது இட்லியோ தோசையோ அப்படி சாப்பிடக்கூடாது. தேங்காய் சாப்பிட்லாம், பாதாம் பருப்பை கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம், இப்படி சாப்பிட்லாம். ஆனால் அரிசி, தோசை, சோறு இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது நன்மை இல்லை. தொப்பை பெருசாக இருக்குது எனக்கு அப்படின்னா தேங்காய் சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெள்ளி வந்து குறைஞ்சிரும், நல்லா சமமாயிடும். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மருந்து எடுத்தீங்கன்னு கேட்பாங்க, அது மாதிரி இருக்கும். அதனால தேங்காவுடைய நன்மைகள் வந்து யாருக்குமே தெரியுதில்லை. சில பேர் தேங்காவே சேர்க்கக்கூடாதும்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. தேங்காய் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம பச்சை தேங்காய் எடுத்து மென்று சாப்பிடணும். தேங்காய் பால் சாப்பிட்றதா இருந்தால் அது வந்து ஏன்னா தேங்காய் பால் தனியாக சாப்பிடக்கூடாது. எப்பயுமே தேங்காய் பாலில் சாப்பிடும்போதே ஏலக்காய் பொடி போட்டு சாப்பிட்ணும், நாட்டு சக்கரை போடணும். இது ரெண்டையுமே கலந்து சாப்பிட்ணும். வெறுமணிக்கு தேங்காய் பால் குடிக்கிறது தவறு. ஒன்று இடியாப்பமாக இருக்கலாம், லைட்டாக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம். வேறு இல்லாட்டி அவலில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் தேங்காய் பால். இப்படி தான் சாப்பிட்ணும். நேரடியாக சில பேர் குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கிறதா இருந்தால் ஏலக்காய் பவுடர் போடாமல் தேங்காய் பால் நேராக எடுக்கக்கூடாது. அதுவும் கம்மியாக தான் எடுக்கணும். தேங்காய் பால் நான் சொல்லிட்டாங்கன்றதுக்காக புண்ணாரிடும் தேங்காய் பால் குடிக்கிறது. எப்படி குடிக்கணும்னா வாயில் வச்சு நல்லா கார்லிக் பண்ணி கொப்பிடிச்சு ரொம்ப நேரம் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கி குடிக்கணும் தேங்காய் பால் குடிக்கிறவங்க. அப்போ தான் போய் உள்ள ஜீரணம் ஆகும். சில பேர் உள்ளே குடித்தவொடனே சில பேர் வாமிட்டிங் எடுத்துருவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். சேரலை எனக்கு தேங்காய் பால் அப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. தேங்காய் பால் வந்து நேச்சுரலாக சொல்கிறோம். அவலில் ஊற்றி எடுத்துக்கலாம், அல்லது இதில் கொஞ்சமாக இடியாப்பம், ஆப்பம், அதான் காம்பினேஷன். இப்படி குடிக்க சரி நாங்கள் பால் தான் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் பொடி, நாட்டு சக்கரை போட்டு வாயில் வச்சு கார்லிக் பண்ணி தான் குடிக்கணும். நேரடியாக மடக்குன்னு குடிக்கக்கூடாது. காப்பி டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிங்கன்னா அது பல வேதனை பண்ணும். ஒரு வாய் உள்ளே போய் நல்லா ஜீரணம் ஆகிட்டு தான் அடுத்தது குடிக்கணும். இது மாதிரி குடிங்க. உங்களுக்கு நல்ல தேங்காய்னால எவ்வளோ பிரச்சனை இருக்கோ ஃபுல்லாக என்ன நோய் இருந்தாலும், என்ன நோயினே தெரியாது. அல்சர்ன்றவங்களுக்கு தான் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொல்ல தெரியாது. அல்சர் வரவங்களுக்கு சுத்தமாக சொல்ல தெரியாது. இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இது எனக்கே தெரியல, கண்டுபிடிக்காத நோய் மாதிரி தெரியுதே, எனக்கு என்ன நோய் வந்துச்சு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு தேங்காய் எடுத்தீங்கன்னா அதனுடைய பலன் நல்லாவே தெரியும். இதை நீங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. டாக்டர் ப்ளஸ் நேயர்களுக்கு நன்றி.